நம்ம சாப்பாடு போய் அங்கே வைக்கிறப்ப பார்த்தா அங்கே இருக்கிற அவ்வளோ காக்காக்கள் வந்து தானாக மட்டும் சாப்பிட்றதே இல்லை. தன்னை சுற்றி இருக்கிற அவ்வளோ காக்காவையும் கூப்பிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. தானாக சாப்பிட்றதுக்கு அதுக்கு பிடிக்கலை. என்ன நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை இன்னும் நம்மளுடைய உறவினர்கள்லாம் சாப்பிடட்டும் அப்படின்னு நினச்சி காக்கான்னு கத்தி அவங்களையும் கூப்பிட்டு வச்சு மொத்தமாக சாப்பிட்டுட்டு இருந்தது. இது எனக்கு உண்மையிலே ஆச்சரியத்தை. நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு அதை சாப்பிட்றது, நம்மளுக்கே கிடைச்சதை பகிர்ந்து கொடுக்கறது, இந்த மாதிரி எண்ணங்களில் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். நம்மளுக்கே கிடைச்சா அதை நம்ம எடுத்துகிட்டு போய் நம்மளுக்கு யாருக்கும் தெரியாமல் ஒரு சாப்பாடோ இல்லை சாப்பாடுன்னு வச்சுக்கோங்க, எது கிடைச்சாலும் நம்ம யாருக்குமே கொடுக்கக்கூடாதுன்ற அந்த மைண்ட் செட்டில் தான் இன்றைக்கி மனித குலம் வாழ ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நம்ம நிறைய பறவைகள் கிட்ட இருந்து கற்றுக்கிற வேண்டியது நிறைய இருக்குங்க. இந்த காக்காவை இன்னைக்கு நான் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது கூப்பிடுது. அதே மாதிரி எங்கள் வீட்டு மரத்தில் மேலே இருக்கிற காக்கா வந்து அதுக்கு ஒரு துக்கம் வந்துருச்சு போல இருக்கு. எல்லா காக்கா வந்து கேட்க கத்தி காக்கா 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 நான் அவ்வளோ ஒரு 100 காக்கா கிட்ட வந்துருச்சுங்க. அந்த துக்கத்தை அவ்வளோ அழகாக பகிர்ந்துக்கிறதுங்க. ஐயோ உனக்கு இவ்வளோ துக்கமா அப்படின்னு. இன்னைக்கு நம்ம மனிதர்கள் என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு ஒருத்தருக்கு துன்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்காங்களேன், பின்னாடி உட்காந்து பேசுகிறோம். நல்லா இவ ஆடுன ஆட்டம் இருக்குது பாரு, அதனால தான் இவளுக்கு இன்றைக்கி நல்லா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி என்ன பண்ணுவோம், ஐயோ என்ன உனக்கு இப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி விசாரிச்சுட்டு பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு பேசுகிற பழக்கத்தை தான் நம்ம மனித குலத்தில் நம்ம வச்சுட்டு வாடிக்கையாக இருந்துக்கிட்டு இருக்கோம். ஏன் இன்னைக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு துன்பம் வந்தால் நம்மளுக்கு துன்பம் வராதா? கண்டிப்பாக துன்பன்றது வந்து வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி வந்துக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலை, வாழ்க்கை சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த இன்பம் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்க இன்பத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க நமக்கு துன்பமும் வரும் அப்படின்ற ஒரு நினச்சிட்டாங்க அப்படின்னா துன்பப்படுறவங்களை பார்த்து இகழ்ச்சியாக பேசுகிற ஒரு நிலைமை யாருக்குமே செய்ய மாட்டாங்க. திருவள்ளுவர் சொன்ன மாதிரி இடுக்கன் வருங்கால் நகை. நம்மளுக்கு துன்பம் வந்தால் கூட நம்ம அதை சிரிச்சுக்கிட்டே அந்த துன்பத்தை கடந்து போக கற்றுக்கிறோங்க. இன்பம் கண்டிப்பாக என்ன செய்யும், பின்னாடி தான் நிற்கும். அந்த துன்பத்தை கடந்துட்டா பின்னாடி நம்மளுக்கு இன்பம் காத்திருக்குது. அதனால் துன்பம் வந்தோன்னே நீங்கள் அப்படியே தொஞ்சு போயிடாதீங்க, உடஞ்சு போயிடாதீங்க. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையா அப்படின்னு நினச்சி உங்களுடைய வாழ்க்கையே அழிச்சுக்கிறாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் சூசைட் பண்ணி நிறைய பேர் ஒரு துன்பத்தில் இருந்து கடந்து போக முடியாமல் இறந்துடுறாங்க. அதெல்லாம் செய்யவே செய்யாதீங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடியே இன்பம் காத்துட்ருக்குது. இந்த பாதையை கடந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு செழிப்பான இன்பமான பாதை காத்துட்ருக்குது. அதனால் துன்பம் வந்தாலும் அதை கடந்து போக கற்றுக்கங்க. இன்பம் வந்தாலும் ரொம்ப ஆடாமல் அதை பக்குவமாக அனுபவிக்கவும் கற்றுக்கங்க அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க.